ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம Reddit அப்படின்ற இந்த வெப்சைட்ல நாம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது, Google அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு கிரியேட் ஆகி கிடைக்கக்கூடிய Reddit அக்கவுண்ட்ட நாம லாகின் பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நமக்கு Google அக்கவுண்ட் வந்து தேவைப்படும். Google அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணி மட்டும் தான் நம்மளால நம்மளோட Reddit அக்கவுண்ட்டுக்குள்ள லாகின் ஆக முடியும். இந்த மாரி இருக்கிறப்ப, நம்மளுடைய Reddit அக்கவுண்ட்ட எப்படி Google அக்கவுண்டோட யூஸ் இல்லாம பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்றது. நாம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய Reddit அக்கவுண்ட்க்கு எப்படி புதுசா ஒரு பாஸ்வேர்ட் வந்து செட் பண்றது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி Redditல என்னுடைய அக்கவுண்ட்ட லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் உங்களுடைய அக்கவுண்ட்ட லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம், இங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இதுல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்டா அக்கவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க. இதுல ஜெனரல் அப்படின்ற செக்ஷனுக்கு கீழ ஃபர்ஸ்ட்டா நமக்கு இமெயில் அட்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல சேஞ்ச் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்ற மாரி இருக்கும். நாம இங்க இமெயில் அட்ரஸ் எதுவும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. இந்த ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு பாஸ்வேர்ட செட் பண்றதுக்கான விஷயமும் இருக்கு. அதனால தான் இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து நம்ம வரோம். இப்போ கன்டின்யூ அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்மளோட இமெயில் அட்ரஸ செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மெயில் அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா, புது பாஸ்வேர்ட செட் பண்றதுக்கான லிங்க் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நாம அத செக் பண்ணிக்கலாம். இப்ப நான் இத டன் குடுத்துக்கிறேன். என்னோட மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, Redditல இருந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுக்கான ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இந்த மாரி உங்களுக்கும் வரும். இந்த மெயில கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதுல ரீசெட் பாஸ்வேர்ட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இங்க உங்களுடைய Reddit அக்கவுண்ட்ட சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய அக்கவுண்ட்ட நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. எனக்கு இங்க ஷோ ஆகக்கூடிய அக்கவுண்ட் தான் தேவை. ஸோ இத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் வந்து குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து குடுத்துக்கங்க. நியூ பாஸ்வேர்ட் அப்டின்ற இடத்துல நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்ட் வந்து குடுக்க போறேன். இங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அதே பாஸ்வேர்ட கீழ கன்ஃபர்ம் நியூ பாஸ்வேர்ட் அப்படின்ற இந்த இடத்துலயும் குடுக்கணும். குடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணும்பொழுது, இந்த மாரி கிரீன் கலர் டிக் வந்து வருதா அப்படின்றத பார்த்துக்கங்க. இப்படி இருந்தா மட்டும் தான், நாம கரெக்ட்டா பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். அதாவது வேலிடான பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் கிடைக்கும். அந்த வார்னிங்ல என்ன சொல்றாங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்து உங்களுடைய பாஸ்வேர்ட வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கன்டின்யூ அப்படின்ற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் ரீசெட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நாம நம்மளோட Reddit அக்கவுண்ட்ட Google அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணி போய் தான் லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய Google அக்கவுண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி அப்புறம் இப்போ செட் பண்ணீங்க இல்லையா பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்ட் இருந்தாலே போதும். நீங்க லாகின் பண்ணி உங்களோட Reddit அக்கவுண்ட்ட நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். லாகின் அப்படின்றத குடுத்துக்கிறேன். என்னோட அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, லாகின் ஆயிருச்சு. இந்த வீடியோல நான் சொல்ல வந்த எல்லா விஷயங்களும் தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். முக்கியமா நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்தது, பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.